Good morning students. Standard 9 subject English unit 2. Today we will discuss about the pros. I can't climb trees anymore. Continuation. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த கேர்ளும் அந்த மேனும் என்ன பண்ணுறாங்க, அந்த மேங்கோ ட்ரீக்கு கீழே இருக்கிறையா அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து அவரோட கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பழசெல்லாம் என்ன ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறதுனா இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ் மேலே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஏறி இருக்கிறேன் அப்படின்னு அந்த கேர்ள்கிட்ட சொன்னது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ நான் பேஜ் நம்பர் 30. ஓகே, do you want to climb it again? My parents won't mind. இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த ட்ரீ மேலே ஏற விரும்புகிறீங்களா, ஏறுறீங்களா? மை பேரண்ட்ஸ் won't mind. என்னோடய பேரண்ட்ஸ் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நோ நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். நோ இல்லை என்னால் அந்த கார்டனோட வால்லையே என்ன பண்ண, அந்த சுவர்லேயே என்னால் ஏற முடியலை, நான் இதில் ஏற விரும்பலை அப்படின்னு. லெட் அஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். வேணாம், நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. I mentioned the jackfruit tree because it was my favorite place. ஸோ அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை வந்து காமிச்சு இது வந்து என்னோடய ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. Do you see that thick branches stretching out over the roof? அதோட பிரான்ச்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். ஸ்ட்ரெச்சிங்னா எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதில் வந்து பாரு உங்களோட வீட்டு மேலே ஓவர் த ரூஃப், உங்கள் வீட்டு அந்த ரூஃப் மேலே பாரு பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பிரான்ச் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். Halfway along it there was a small hollow in which I used to keep some of my treasures. அந்த திக்காக இருக்குல்லையா பிரான்ச்சு, அந்த ரூஃப் மேலே பட்டுக்கிட்டு இருக்க அந்த பிரான்ச்சில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஹாலோ, ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் என்ன பண்ணுவேன், ஐ யூஸ்டு டு கீப் சம் ஆஃப் மை ட்ரெஷர்ஸ். நான் ட்ரெஷர்னால் புதைகள், சில புதையல்களை கொண்டு போய் அந்த ஓட்டைக்குள்ள தான் நான் என்ன பண்ணுவேன், வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ், அது என்ன வகையான புதையல் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. ஓ நத்திங் வெரி வேல்யூபிள் மார்பிள்ஸ் ஐ வுட் ஓன். ஓ வேறு வேல்யூபிளான திங்ஸ்லாம் இல்லை, மார்பிள்ஸ் அந்த மாதிரி மார்பிள்ஸ் அதில் என்ன வேல்யூபிளானது இல்லை. நான் என்ன பண்ணுவேன், மார்பிள்ஸ்னால் அந்த கோலி, அதாவது நான் விளையாட்டில் வின் பண்ண அந்த கோலி, ஐ வுட் ஓன். நான் வின் பண்ண அந்த கோலியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த ஓட்டைக்கில் தான் கொண்டு போய் ஒழிச்சு வைப்பேன். ஏ புக் ஐ வாசன் சப்போஸ்டு டு ரீட். நான் ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணாத புக்ஸ் இருந்துச்சுனாலும் அங்கே தான் வைப்பேன். ஏ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் அங்கே வைப்பேன். ஐ வுட் கலெக்டட், அதாவது ஓல்டு காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே தான் கொண்டு போய் வைப்பேன். நான் சப்போஸ் ரீட் பண்ணாத புக் இருந்ததுன்னா அங்கே வைப்பேன். மார்பிள்ஸ். திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட். இந்த மாதிரி சில திங்ஸை வந்து அங்கேருந்து வைப்பேன், சில பொருளை வந்து எடுப்பேன். ஐ வாஸ் எ பிட் ஆஃப் க்ரோ யூ நோ, கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் தம் அவே. நான் வந்து சொல்லப்போனால் எது மாதிரி, காக மாதிரி சில நேரம் அங்கே வைப்பேன் பொருளை, அதுலேருந்து சில பொருட்களை எடுப்பேன், இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். தேர் வாஸ் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் அயன் கிராஸ். அங்கே வந்து என்னோடய கிராண்ட்ஃபாதரோட ஒரு அயன் கிராஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வெல் நாட் மை கிராண்ட்ஃபாதர் எக்ஸாக்ட்லி, ஆனால் அது வந்து எக்ஸாக்டாக என்னோடய கிராண்ட்ஃபாதரோடது இல்லை. பிகாஸ் ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் அண்ட் த அயன் கிராஸ் வாஸ் எ ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டட் ஃபார் பிரேவரி டியூரிங் த வார், த ஃபஸ்ட் வேர்ல்டு வார். அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போது ஜெர்மன் கொடுத்தது, அந்த அயன் கிராஸ் வந்து ஜெர்மன் கொடுத்தது. எதுக்காக கொடுத்ததுன்னா பிரேவரி, என்னோடய தாத்தா வந்து அந்த போரில் வந்து பங்கேற்றாரு. ஸோ அவரோட தைரியத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த அயன் கிராஸை கொடுத்தாங்க. வென் மை கிராண்ட்ஃபாதர் ஃபவுட் இன் ஃப்ரான்ஸ், அப்போ வந்து யார் கூட எங்கே இருந்து சண்டை போட்டார் அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருந்து சண்டை போட்டார். ஸோ அதனால் ஹி காட் இட் ஃப்ரம் அ ஜெர்மன் ஜோல்ஜஸ். அவருக்கு யார் கொடுத்ததுன்னா ஜெர்மன் ஜோல்ஜஸ் கொடுத்த அந்த அயன் கிராஸ் வந்து அதுக்குள்ள தான் இருக்குது. பட் அது வந்து யாரோடது, பிரிட்டிஷோட அயன் கிராஸ். அவர் ஃப்ரான்ஸில் இருக்கும்போது அந்த ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டட் ஃபார் பிரேவரி டியூரிங் த வார், அந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் பங்கேற்று ரொம்ப தைரியமாக இருந்ததுனால அவருக்கு அந்த ஜெர்மன் ஜோல்ஜஸ் கொடுத்தது தான் என்னது, இந்த அயன் கிராஸு. இப்போ அது வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ் அந்த இருக்க அந்த ஹாலோ அந்த ஓட்டைக்கில் இருக்குது அப்படின்னு அந்த கேர்ள்கிட்ட சொல்கிறாரு.
The Paramveer Chakra is the highest wartime gallantry award given the soldiers of the Indian Armed Forces. அதாவது பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து என்னதுன்னா போரில் பணிபுரிஞ்சு ரொம்ப தைரியமான இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்குறதா என்னதுன்னா இந்த அவார்டு. ஃபார் த டிஸ்பிளே ஆஃப் ஆல்மோஸ்ட் கரேஜ் அண்ட் கம்ப்ளீட் செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது ரொம்ப தைரியமாக இருக்கவங்களுக்கும் சுயநலம் இல்லாமல் அந்த ஆர்மியிலலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வார் டைமில் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் பரம்வீர் சக்ரா. வென் ஃபேஸிங் த எனிமி, தைரியமாக சுயநலம் இல்லாமல் என்ன பண்ணணும், எனிமியை வந்து ஃபேஸ் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் பரம்வீர் சக்ரா. சின்ஸ் இட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் இன் 1950, 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ். இப்போ இன் 1950 வந்து அந்த காலகட்டத்தை அதுலேருந்து இப்போ 2019 வரைக்கும் 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ், அதில் மொத்தம் பார்த்தோம்னா 21 ஹீரோஸ் வந்து வாங்கியிருக்காங்க. என்ன அவார்டுனா அந்த பரம்வீர் சக்ரா. அதில் 14 போஸ்துமஸ் அப்படின்னா இதில் 14 பேருக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஆர்மியில் போகிறாங்க, அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தைரியமாக ஃபைட் பண்ணி சில பேர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கும் கொடுக்குறாங்களே. அதில் டோட்டலாக பார்த்தோம்னா 21, அதில் 14 மெம்பர்ஸ்க்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அவார்டே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஹேஸ் பீன் அவார்டட் இந்த மெடல் டில் ஜான்வரி 2019. ஸோ 2019 வரைக்கும் உள்ள கால்குலேஷன் பார்த்தோம்னா டோட்டலாக 21, அதில் 14 போஸ்துமஸ் அப்படின்னாக்கா 14 பேருக்கு இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அவார்டு கிடச்சிருக்கு. அது அவங்களோட கரேஜ் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ்க்காக. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியில் பார்த்தோம் இல்லையா, அந்த அயன் கிராஸ் வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த ஹாலோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி, டூ யூ ஸ்டில் ஹேவ் இட், இப்போவும் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணு கேட்குறா. நோ, ஹி செட் லுக்கிங் ஹேர் இன் த ஐஸ், ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. தெரியலை, பட் லுக்கிங் ஹேர் இன் த ஐஸ், ஆனால் அவளோட கண்களை அங்கே எங்கே பார்த்துட்டு இருக்கா, அங்கே தான் பார்க்குறா. ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, நான் வேணா போய் அதை எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ, நீங்கள் இந்த ட்ரீலே தான் விட்டுட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம். ஸோ ஆனால் நான் ஏன் விட்டுட்டு போனேன் அப்படின்னா, இங்கே தான் விட்டுட்டு போனேன், ஏன்னா நாங்கள் அந்த ஊரை விட்டு போகும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், வேறு ஊருக்கு போக போகிறோமேங்கிற ஆர்வமாக இருந்தேன். என்னோடய திங்ஸை பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை, பேக் பண்ணுறது, எல்லாருக்கும் வந்து சேயிங் குட் பை சொல்கிறது, பீப்புள் அண்ட் திங்கிங் அபவுட் த ஷிப், நாங்கள் போகக்கூடிய ஷிப்பை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐ வாஸ் கோயிங் டு செயில், எப்படி இந்த ஷிப்பில் போக போகிறோம், அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தேன். தட் ஐ சிம்ப்ளி ஃபார் காட் ஆல் அபவுட் இட், அந்த இதில் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த விஷயங்களில் பேக் பண்ணுறது, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருது, ஸோ நாங்கள் எந்த ஷிப்பில் போக போகிறோம்னு திங்க் பண்ணுறதெல்லாம் திங்க் பண்ணி இருக்கும்போதே ஸோ அந்த இதை வந்து என்ன பண்ணிட்டேன், ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் வச்ச அந்த அயன் கிராஸை மறந்துட்டேன். சி குவைட்லி செட் இட் மீ ஸ்டில் பி தேர். ஸோ அவர் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இப்போவும் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஹாலோ பார்ட் ஆஃப் த பிரான்ச், இப்போவும் அந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஹாலோவில் அங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக கேட்டுட்ருக்கா. எஸ், he said, it is 25 years but it may still be there. இருக்கும், நான் அதை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன், வச்சுட்டு போனேன். unless someone else found it, சப்போஸ் இதை யாராவது என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்திருக்கலாம். நான் வச்சது 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அதை அங்கே வச்சேன். would you like to go and look, இப்போ போய் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்களா, ஏறி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவர் சொல்கிறாரு, ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோ, இப்போ வந்து என்னால் எந்த ஒரு மரமும் ஏற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் யூ கான் ஐ வில் கோ அண்ட் சி, உங்களால் முடியாது, நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ அண்ட் சி, நான் வேணா ஏறி பார்க்குறேன். யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ, நீங்கள் எங்கே உட்காந்துருங்க, வெயிட் பண்ணிகிட்ருங்க எனக்காக, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து சொல்லிடுறான். ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த மரத்தில் ஏறி எடுத்துட்டு ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட், சி க்ரைட், ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறா, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஐ ஹாவ் ஃபவுண்ட் சம்திங், நான் ஏதோ ஒரு விதம் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த பொருளை எடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறா. அண்ட் நவ் பேர் ஃபுட் சி ரன் பிரீத்லெஸ்லி டுவோர்ட்ஸ் ஹிம். பேர் ஃபுட் அப்படின்னாக்கா அந்த வெறுங்காலோட அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறா, எடுத்துகிட்டு வரா. சி ரன் பிரீத்லெஸ்லி, ரொம்ப மூச்சு வாங்க வேகமாக அவரை நோக்கி ஓடி வர்றா. இன் ஹேர் அவுட் ஸ்ட்ரெச்டு ஹேண்ட் அண்ட் ரஸ்டி ஓல்டு மெடல். ரஸ்டி அப்படின்னா அந்த துரு பிடிச்சி போன அந்த மெடலை வந்து அவரோட உள்ளங்கையில் வச்சு காட்டுறா. வேகமாக மூச்சு வாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த ஓல்டு மேன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா.
He took it from here and turned it over on his palm. இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை தன்னோட கையில் வாங்கி வச்சு உள்ளங்கையில் வச்சு பார்க்குறாரு. Is it the iron cross? She asked eagerly. ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுறா கேட்குறா, இந்த இதான் அந்த அயன் கிராஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எஸ், he said, this is it. ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். Now I know why you come. You wanted to see if it was still in the tree. உடனே அவன் சொல்கிறான், ஐ நோ எனக்கு தெரியும், why you came, ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு தெரியும். You wanted to see if it was still in the tree. இப்போ அந்த ட்ரீயில் அந்த இது இருக்கா என்னென்னு பார்க்குறதுக்காக தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் கேட்குறா. யூ மே பி ரைட், நீ சொன்னது சரியாக கூட இருக்கலாம். ஐ எம் நாட் ரியலி ஷுர் why I came. உண்மையிலே நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு தெரியலை. பட் யூ கேன் கீப் த கிராஸ், யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். இந்த கிராஸை வந்து நீயே வச்சுக்கோ, ஏன்னா யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல், நீ தான் இதை என்ன பண்ண கண்டுபிடிச்ச, ஸோ இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் வந்து சொல்கிறாரு. நோ யூ கீப்ஸ் இட்ஸ் யுவர்ஸ். உடனே அவன் சொல்கிறா, இல்லை இது உங்களோடது, இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. பட் இட் குட் ஹாவ் ரிமைண்டட் இன் த ட்ரீ ஃபார் அனதர் 25 years இஃப் யூ ஹேடின் கிளைம்ட் அப் டு லுக் ஃபார் இட். அவர் என்ன சொல்கிறார், இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு என்னது அந்த ட்ரீயில் வந்து இருந்திருக்கும், நீ இதை போய் எடுக்காமல் இருந்திருந்த அப்படின்னா அந்த அயன் கிராஸை, ஸோ இன்னும் 25 இயர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அங்கே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் if you hadn't come back again on the right day at the right time and with the right person, he said. அதாவது சரியான நாளில் சரியான நேரத்தில் தான் சரியான பர்சன்கிட்ட தான் என்ன பண்ணியிருக்கு இந்த அயன் கிராஸ் வந்து கிடச்சிருக்கு, ஏன்னா அவர் தானே வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அதே இடத்துல அவருக்கே திரும்ப கிடச்சது சொல்கிறாரு. கெட்டிங் அப் அண்ட் பிளேசிங் த மெடல் இன் ஹர் ஹேண்ட்ஸ். ஸோ அதனால் அவகிட்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா திரும்ப அந்த பொண்ணுக்கிட்டேயே அந்த அயன் கிராஸை கொடுக்குறாரு. இட் வாஸ் இன் த கிராஸ் ஐ கேம் ஃபார், இட் வாஸ் மை யூத். நான் இங்கே வந்தது வந்து இந்த அயன் கிராஸை எடுக்கிறதுக்காக வரல, இட் வாஸ் மை யூத். நான் இங்கே வந்தோடனே எனக்கு என்னது என்னோட யங் ஏஜ் வந்து எனக்கு திரும்ப கிடச்ச மாதிரி இருக்குது, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. she did not understand that but she walked with him to the gate and waited. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டா, இவள் புரிஞ்சுக்கிட்டா, இவளால் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அவர் என்ன சொல்கிறாரு என்ன அப்படிங்கிறது, ஏன்னா வந்து 12 years old. பட் she walked with him to the gate and waited. ஸோ இப்போ வந்து அந்த கேட் வரைக்கும் நடந்து போயிட்டுருக்கா, போயிட்டு வெயிட் பண்ணுறா. where the road turned, அங்கே பார்த்தோம்னா ரோடு வந்து டேர்ன் ஆகுது. he looked back and waved to her. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரோடுலேயே இப்போ நடந்து போயிட்டு இவளை வந்து என்ன பண்ணுறாரு திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு தென் he quickened his steps, வேகமாக நடக்கிறாரு. and moved briskly towards the bus stop. ரொம்ப பிரிஸ்காக என்ன பண்ணுறாரு நடந்து போயிட்டுருக்காரு பஸ் ஸ்டாப்புக்கு. there was sprightliness in his step. அவரோட நடந்து போகிறதுல என்ன ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா ஃபுல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது. and something cried aloud in his heart. ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அந்த வீடை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அந்த வீடை வந்து அவர் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து திரும்ப அவரோட யங் லைஃப், அதாவது யங் ஏஜில் இருக்க மாதிரி அவர் ஃபீல் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக நடந்து போகிறாரு ஃபுல் எனர்ஜியோட. the mango scented summer breeze made the blood course in his veins. veins-னா என்னதுன்னா இந்த நரம்பு. ஸோ அந்த இடத்துல சென்டர்ட் அப்படின்னாக்கா என்னதுன்னா அந்த மேங்கோ ட்ரீலேருந்து வரக்கூடிய அந்த காற்று வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அவருக்கு பட்டதும் அந்த வெயின்ஸ் அவரோட நரம்புகள்லாம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஹி ஃபர்காட் ஃபார் எ மொமெண்ட், அது அவர் வந்து மறந்துடுறாரு, எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு தட் ஹீ கேனாட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். அவரால் எந்த ஒரு மரமே ஏற முடியாது அப்படிங்கிறதே என்ன பண்ணிட்டாரு மறந்துட்டு அவர் நடந்து போயிட்டுருக்காரு. இதில் என்னதுன்னா அவருக்கு வந்து திரும்ப அவரோட ஓல்டு ஹவுஸில் வந்து பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட யங் லைஃபே வந்து திரும்ப கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காரு. அதான் ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன். ரஸ்கின் பாண்ட் வாஸ் born on 19th May 1934. எப்போ அப்படின்னா May 19, 1934 வந்திருக்காரு. ஹி வாஸ் அண்ட் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் பிரிட்டிஷ் டெசன். அவர் வந்து என்னென்னா பிரிட்டிஷ்கிட்டேருந்து நிறையா அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. ஹீ இஸ் மச் ரினவுடட் ஃபார் ஹிஸ் ரோல் ஆஃப்
ப்ரொமோட்டிங் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. அவர் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக நிறைய லிட்ரேச்சர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவர் தான். த இந்தியன் கவுன்சில் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஹேஸ் ரெகனைஸ்டு ஹிஸ் ரோல் இன் த growth ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. இந்தியன் கவுன்சிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இவர் வந்து சைல்டு எஜுகேஷன் பற்றி ரைட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஹி காட் த சாகித்ய அகாதமி அவார்ட் இன் 1992. 1992ல் சாகித்ய அகாதமி அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னாக்கா அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டேரா அப்படிங்கிற அந்த ஸ்டோரி எழுதுனதுக்காக அவருக்கு அந்த அவார்டு. ஹி வாஸ் அவார்டட் த பத்மஸ்ரீ இன் 1999. பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1999ல். அண்ட் பத்மபூஷன் அவார்ட் 2014ல். ஆஸ் எ prolific writer he was written over 500 short stories, essays and novels. இவர் வந்து 500க்கு மேலே என்ன பண்ணியிருக்காருன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் ரைட் பண்ணியிருக்காரு, எஸ்ஸேஸ், நாவல்ஸ் இதெல்லாம் ரைட் பண்ணியிருக்காரு. ஹிஸ் பாப்புலர் நாவல் த ப்ளூ அம்பர்லா, இவரோட ஃபேமஸான ஒரு நாவல் தான் என்னதுன்னா ப்ளூ அம்பர்லா, வாஸ் மேட் இன்டு அ ஹிந்தி ஃபிலிம். அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க ஹிந்தியில். வாஸ் அவார்ட் த நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு. அந்த படத்துக்கு தான் என்ன இருக்குன்னா நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்து கொடுத்தாங்க. அது எதை பற்றின படம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஃபிலிம். அது எப்போ வந்தது அப்படின்னா 2007ல். ஓகே, இப்போது செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோசா ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் லெசன் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.